ஆசீர்வாத உங்கள் நாமத்தை பயன்படுத்தவும் மறுநாள் பண்டிகை காவல்களை நாங்கள் சபையாக எங்களுடைய மக்களை எங்களுடைய முன்னேற்ற சபைகளை மக்களை எல்லா மக்களும் சேர்ந்து இந்த இடத்திலே புறப்பட்டு நாங்கள் சென்று இப்பொழுதும் முதலிலே நாங்கள் இருக்கும்போது நீர் எங்கள் செலவுகளை கேட்டு எங்கள் பெருமையை நம்முடைய தலத்தில் எப்போது இருக்க வேண்டும் எங்கள் குழந்தைகளை மக்கள் ஒவ்வொருவரும் உண்மை கண்டு கொள்ள வேண்டும். திருச்சபையாளரான நாங்கள் மெய்யுள்ள மெய்யான கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும். உண்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் விட்டுக்கொண்டு போவதில்லை, விட்டு போவதில்லை என்று சொல்லுமாய் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு உண்மை ஆராதிக்கவும் உங்களுடைய ஆலயத்தை கேளவும் பணிவோடு உங்களுடைய நாமத்தை மகிழ்வுபடுத்தவும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேல் உங்களுடைய களம் வளர்க்கும் ஆண்டு வாலிபர்கள் மேல் உங்களை எழுப்பதற்கு பிள்ளைகள் ஆழ்ந்தப்படுத்துங்கள். முதியோர்கள் ஆண்டவரே மூப்பர்கள் மேலும் உங்களை களப்பட்டு ஆசீர்வதிங்க. ஒருவர் கூட கெட்டு போன உங்களுடைய சித்தமில்லை. திருச்சபை குடும்பம் என்றால் இது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாய் ஒரே மக்களாய் எங்களுடைய சிந்தனையிலே எங்கள் தெருக்களிலே நாங்கள் உங்களை ஆபத்தை மையப்படுத்த எங்கள் ஊர் ஜனங்கள் உண்மை அறியாத எங்கள் சகோதரர்கள் எல்லாரும் உண்மை பார்க்க இந்த வெளிச்சத்தை இப்பொழுது புறப்படுங்க. புறப்பட்டு போது எங்களுடைய ஒவ்வொருவரும் ஜெபத்தையும் கேட்டு ஒரே இதோடு ஒரே மனதோடு உற்சாகமாக தெரிவித்து இந்த வெயில் தாக்கம் இல்லாமல் இடைகளை பாதுகாத்து நாங்கள் பந்தன பண்டிகையை கொள்வதற்கு முன்பாக எங்களுடைய எல்லா காரியங்களையும் சபையிலே நடக்கும் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்குமா உங்களை பார்த்து திருச்சி கேட்டுக்கொண்டு துதிக்கலாம். மகிமை உண்மைக்கு செலுத்துகிறோம். வீட்டில் ஏற்றிருப்போம். தாழ்மொழி தெரிவிக்கிறேன். தெரிவிக்கிறார். திருச்சபை மக்களாக நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே நம்முடைய பண்டிகை நாங்கள் ஆசரிக்கவும் எங்களுடைய கிராமத்தை சுற்றி ஆண்டவரை சமாதான பணவியாக ஆண்டவரே நாங்கள் காலம் விதிக்கும் தேசமெல்லாம் என் இயேசுவுக்கு சொந்தம் என்ற அந்த உணர்வோடு எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அறியாத ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவாக உண்மை ஏற்றுக்கொள்ளவும் கிறிஸ்துவாக மீட்பதாக உண்மை ஆண்டவர் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை ஆண்டவரை கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். என் கிராமத்தினுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவிதமான தேவைகளோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுகத்தையும் நலத்தையும் தைரியத்தையும் சமாதானத்தையும் கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரை எங்களுடைய கிராமம் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொண்ட கிராமமாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிராமமாக உங்களுடைய சபையிலே ஆண்டவரை வந்து சாட்சி பகிர்படியான கிருபைகளை நீர் கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ஒருவரும் பெருமனே போகாதபடி எல்லாரும் ஆண்டவரை உங்களுடைய திவ்ய ஆசீர்வாதத்தின் சுதந்திரவாதிகளாக ஆண்டவரை உங்களுடைய மீட்பிற்கு சுதந்திரவாதிகளாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் வாலிபர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நீங்கள் அன்பின் பரலோக பிதாவே.
சொன்னவரே, உங்க பாதத்தில் இந்த வேலைகளை தாக்கி ஒப்பு கொடுக்கிறப்பா. வருடத்தில் ஒரு முறை ஆண்டவரே எங்க சொந்த கிராமத்திலே வந்து ஆண்டவரே தகப்பனே ஆராதிக்கவும் நாமத்தை மகிழ்ப்படுத்தவும் நீ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா தகப்பனே எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே ஆண்டவரே அப்பா ஆணி அடிக்கப்பட்டு 3 ஆண்டவரே ஆணுகளால் கடவுப்பட்டு 5 கால் மேத்தை எபினேசரே உலக ரட்சகரா எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தவரே உங்க அன்புக்காக நேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் ராஜா. அப்பா தகப்பனே இந்த கிராமத்தை எவ்வளவாய் நேசிக்கிறீங்க அப்பா. என் ஜனத்தை நீங்க எவ்வளவாய் நேசிக்கிறீங்க தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துவோம் தகப்பனே. அப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக வருகை சமீபமா இருக்குதப்பா. வருகைக்கு ஆண்டவரே தகப்பனே ஜனத்தை நீ ரட்சித்து அபிஷேகித்து வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இங்க இருக்கிற கிராமத்துல இருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கல்வாரத்தை தெளிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா நீ விடுதலை கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிற தகப்பனே. நீர் எங்களோடு பவனி வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த இடத்துல இருந்து ஆண்டவரே இந்த கிராமத்துல ஒரு மாபெரும் எழுப்புதலை நீர் ஊற்ற போறீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துற தகப்பனே. தொடர்ந்து இந்த பவனியில நீர் மகிமை அடைவீராக. இந்த நாளில் பலத்தை கிரியை செய்வீராகப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரிசிற வல்லமை இந்த நாளை வெளிப்படைத்த தகப்பனே. உன்னதமானவர் மரளிக்க சரவணையில் தங்குவான்னு சொன்னீங்களே. உன்னதமானவர் மரளில் ஆண்டவரை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். சபையை ஒப்பு கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியர்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே தகப்பனே மரங்களை மறைத்து வரைய மட்டும் ஆண்டவரே தகப்பனே நீர் பாதுகாத்து நித்தியத்தில் நாங்கள் வந்து சேரும் வரைக்கும் நீரே அப்பா இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். கடந்த வருடங்களிலே கண்டிப்பாக பாதுகாப்பு அடுகிறே பண்டிகைகளை கூட அடுகிறே இந்த நாளில் தவறான பகுதிகளாக அடுகிறே சபை மக்களாக நாங்கள் வந்துகிறேன். அப்பா சிறு குழந்தை வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்துகிறேன். அப்பா நாங்கள் தோல்விக்கும்படியாக அவருடைய நாமத்தை பயன்படுத்தும்படியாக கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிற நாளிலும் கூட இருக்குமா. நீங்க பகலிலே நேசித்தமும் வழிநடத்தின தேவனுக்கு நானுமே அப்பா நீங்கள் வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. ஒவ்வொருவருக்கு நல்ல ஆரோக்கிய சுகத்தை பலத்தை நன்றி பற்றி நீங்கள் நடத்தினதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீங்க கொடுத்த வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி நீ ஆயத்தப்படுத்தி மற்றவர்களை ஆயத்தப்படுத்தி சொல்லுகிறேன். ஆசிரியரே அன்றைய எங்கள் ஊரில் இருக்க மக்களை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க ஒவ்வொருவரையும் நீங்க கொடுப்பா. உங்கள் நாமத்தை அழைக்கப்பட்ட அவங்களுக்கு அறிவு அறிவுக்கு அழைக்கப்படுத்த அதுவே நீங்க அதுவே ஆரோக்கியம் செய்ய பொறுப்படுத்துகிறது வழிநடத்துங்க. நீங்கள் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்பா இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா எங்கள் குருநான்களை தகப்பனே கோயில் பிரதிஷ்டைக்கு தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் சுகபத்திரமாய் அழைத்து வந்தீரேன் தகப்பனே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண் தகப்பனே நாங்கள் இங்கே கலந்து கொண்ட தகப்பனே ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் உங்களுடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா இந்த கலந்து கொண்ட தகப்பனே அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தகப்பனே நீர் எங்களோடு பேசியதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா நீர் எங்களுக்காக இங்கே உண்டு பண்ணியிருக்கிற இந்த சமாதான பவனியை உங்களுடைய கருத்தில் தருகிறேன் அப்பா. அப்பா இந்த பவனி தகப்பனை குந்தாலையில் ஒரு புதிய எழுச்சியை கொண்டு வரப்போற தெய்வக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் தருகிறேன் அப்பா. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உங்களுடைய பிள்ளைகளாக தகப்பனை ஏற்றுக்கொண்டு மாற்ற போற தெய்வக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த கிராமத்தை உங்களுடைய கருத்தில் தருகிறேன் அப்பா. அப்பா நீரே தகப்பனை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனை நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க தகப்பனை உங்களுடைய பிள்ளையாக மாற்றுகிறேன் அப்பா. இந்த கிராமத்துக்கு தேவையான ஒவ்வொரு தேவைகளையும் தகப்பனை நீர் நிறைவேற்றி தரப்போற தெய்வக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் தகப்பனை இப்போ எங்கள் ஒவ்வொருவரும் இருங்க தகப்பனை நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க தகப்பனை. உங்களுடைய கரம் தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ள போற தெய்வக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீரே எங்களை வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பொன்
கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த அருமையான கர்த்தாவே காலை வேலைக்காய் நன்றோடு கொடுக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத பாக்கியத்தை ஏழை பாவிகளும் அற்ப தூசிகரமா எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. கோடி 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 ஸ்தோத்திரம்ப்பா. எங்க சபையை பிரகாரத்தை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. அம்மா அந்த பிரதிஷ்டை கண்ணியை ஆசீர்வதித்து தந்தையே ஸ்தோத்திரம்ப்பா. சமாதான பவனிக்காய் நன்றோடு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஊரில் எல்லா மக்களுக்காய் கொடுக்கிறோம்ப்பா. அப்பா ஒரு ஆத்மா கெட்டு போவது ஒரு சித்தம்
ஏந்துகளில் அவர்கள் குடும்பத்துக்கு நீ அருள்மூடு நோக்கி செபிக்கிறது நாளை முடித்துவிட்டு இந்த ஊருக்கு எல்லாம் கிளம்புவார்கள். நீங்காத பிரச்சனம் மக்களோடு கூட இருந்து அடுத்த ஆண்டு நான் சந்திக்கும் வரை இந்த பிரச்சனத்தினால் நிரப்பி பாதுகாத்து வழிநடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் ஏற்றுமுள்ள பிதாவே. நாங்கள் உண்மை ஒன்று கூடி தகப்பனே இந்த கிராமத்தை சுற்றி அதற்காக உமக்கு கோடான கோடி சோத்திர தகப்பனே இது நாங்கள் வருடம் தகப்பனே ஒரு கடமைக்காக அல்ல தகப்பனே இயேசுவே கர்த்தாவே நாங்கள் என்ன நோக்கத்திற்காக போகிறோம் வருகிறோம் என்று உமக்கு தெரியும் தகப்பனே. உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே. இந்த கிராமத்தை சுற்றிலும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. யார் யாரெல்லாம் என்னென்ன நோயிலே வாழ்கிறார்களோ அந்த நோயில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் பலவிதமான பிரச்சனைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த குடும்பங்களுக்கு தகப்பனே ஒரு விடுதலையை அருளி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. விவசாயம் பண்ணும் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே கர்த்தாவே அந்த விவசாயத்தை வர்த்திக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எங்க ஊர் எல்லையை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எந்த விதமான தீய சம்பவங்கள் எதுவும் நடக்க வராதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே கர்த்தாவே சிறு பிள்ளைகளையுமே கருத்தில் தருகிறோம் சுவாமி. எந்த விதமான போதை வசங்களுக்கு அடிமை ஆகிடாதபடி தகப்பனே. சிறு வயதிலே பெற்றோர்களுக்கு பயந்து நடக்கும் நடத்தலை நீ கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் தருகிறோம் சுவாமி. இந்த வெயிலின் உஷ்ணம் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க, அரவணைத்துக் கொள்ளுங்க சுவாமி. புதிய கனமக்கை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை நேசரல்ல பிதாவே. சமாதான பவனை நாங்கள் செய்த திருவைக்காக நாங்கள் ஆசீர்வாதமாக வழிநடத்த தேவனே ஒவ்வொரு எல்லா கைகளிலேயே ஆச்சரியமாக வழிநடத்தி சமாதானம்
செய்கிறவர். அப்பா, நீ பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களை ஒவ்வொருவரும் வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி. அப்பா, இந்த கிருபையும் இந்த இறக்கம் தயவு மற்றும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கியதற்காக நன்றி சுவாமி. இந்த வேளையிலும் அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா, ஒவ்வொரு வருஷமும் வந்து கடந்து செல்லும் பொழுது இந்த கிருபையும் இந்த இரக்கமும் இந்த தயவும் எங்களை தாங்குகிறதுப்பா. இது எல்லாவற்றும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த வேலையிலும் அப்பா, இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த கிராமங்களை, இதில் இருக்க நீர்நிலைகளை, அப்பா, இயற்கை விவசாயங்களை எல்லாவற்றும் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க. அப்பா, உங்க தொழில்களை ஆசீர்வதிங்க. ஏற்ற வேலையில சரியான மழை பெய்து தன் பயிர் விளையத்தக்க கிருபைகளை தாங்க. அப்பா, நீர் கிருபை அளிக்கிற தேவன், அவருடைய விளைச்சல்களை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த தேசம் எங்கிலும் உங்களுடைய நாமம் உயர்ந்து இருக்கட்டும். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் திரும்ப தங்கள் இடத்துக்கு கடந்து போகணும். இந்த கிருபை இறக்கம் தயவு பாதுகாத்து கொள்ளட்டும். எந்த ஒரு தீங்கும் அவர்களை தொடராதபடி காத்து கொள்ளுங்க. தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு இருதயத்திலும் ஆளுகை செய்யுங்க. வந்திருக்க பிள்ளைகளோட எதிர்காலங்கள், படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பார்த்து தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலைகள் செய்கிற களத்துல எல்லாவற்றையும் மேன்மை பெற்று வர கிருபை செய்யுங்க. அப்ப வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு இப்படி ஆசீர்வாதத்தினால் பெற்றுக்கொண்டு கடந்து சென்று அடுத்த வருடம் இதே சமாதான பகுதியில சாட்சிகளாய் வர உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருட தேவைகளை சந்திங்க. இருதயத்துல வேதனைகளோட, காயங்களோட, அப்ப ஆற்ற முடியாத துயரங்களோட யாரேனும் இந்த இடத்துல இருப்பார்கள், ஆனால் அவர்களை நீர் ஆட்சி தேற்றுக தேவனாய் இருந்து ஒவ்வொருடைய காயில ஆற்றுங்கப்பா. தேவைகளை சந்திக்க அப்பா, வருத்தங்கள் வியாகுலங்கள் நீங்கி சமாதானத்தை, சந்தோஷத்தை ஒவ்வொரு இருதயத்தையும் தாங்க. உலகம் கொடுக்கக்கூடாத அந்த சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பட்டும். நாங்கள் இப்பொழுது அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றாலும் மாறாத பிரசனம் ஒவ்வொருவரையும் கடந்து சூழ்ந்து கொள்ளட்டும். ஏசும் மூலம் வேண்டு கொள்கிறோம் எங்கள் தேவனில் நல்ல பிதாவே, ஆமென். நாமம் திவ்ய மதுரமாமே.
சித்தம் ஒழித்திடுவேன், உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம்